அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போயிட்டுருக்குங்க மணலில். இந்த மரைன் கிங்டம் மாதிரி ஏசி போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரில. போய் பார்க்கலாங்க ஒரு தடவை தானே. ஆனால் என்ட்ரி ஃபீஸ் 400 நினைக்கிறேன். பஸ்காரரே எங்கே வரீங்கோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல நாட்களுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கேப் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 1 மந்த் கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம திரும்ப பழைய மாதிரி ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ஆக்சுவலாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடில் இருக்கோம். பாலக்காடில் நம்ம அண்ணா வீட்டுக்கிட்ட இருக்கோம் கரெக்டாக. இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கோம் கரெக்டாக. இங்கேருந்து இப்போ மெயின் ரோடுக்கு போகணும். மெயின் ரோடு போகிறதுக்கு மேப் போட்டு தான் அங்கே போகிறதா இருக்குது. ஏன்னா வழி தெரியல. சரி, நம்ம எல்லாம் எப்பயும் போல் ரெடியாக வந்தாச்சு. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்க, இன்றைக்கி வந்து இந்த மைக் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம புது மைக் வாங்கியாச்சு. புது மைக் வாங்கிட்டு அட்டாச் பண்ணிட்டேன். லெட்ஸ் சி. அந்த போன தடவை எல்லா வீடியோலையுமே நம்ம இப்போ மைசூர் ரீசெண்டாக போனோங்க. இந்த மைசூர் வீடியோவே ஸ்பாயில் ஆகிடுச்சு அந்த மைக்னால். கட் 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 கட்னு ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருந்துச்சு. வாவ், ஏரியா பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் தாங்க. தண்ணி வேறு எடுக்காம வந்துட்டேன். சரி, போகிற வழியில் வாங்கிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் நல்லாவே அடிக்குது. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் போகிறோங்க. திருச்சூர் போயிட்டு நம்ம ஆல்ரெடி பழைய சேனலில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம திருச்சூர் போய் என்னென்ன ஈவெண்ட்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நம்ம போய் திரும்ப பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம போன தடவை பண்ணதே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா த்ரில்லிங்காக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எங்கெங்கே போனோம்னா ஃபஸ்ட்டு கயாக்கிங் போனோம். அப்புறம் ஒரு எலிஃபென்ட் பார்க் மாதிரி சம்திங் நம்ம பார்த்தோம், அதுக்கும் போனோம். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ திரும்ப போயிட்டு நம்ம எல்லாம் போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். சரி இருங்க, நான் பாலக்காடு ஹைவேஸ்க்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாலக்காடு ஹைவே வந்து ஜாயின் ஆகியாச்சு. இப்போ நம்ம இருக்கிறது பாலக்காடோட லோக்கல் ஏரியா தான். இருந்தாலும் பாலக்காடோட சிட்டிக்கு போக 4 கிலோமீட்டர் போட்டிருக்கு. திருச்சூர் 65 கிலோமீட்டர். 65 தாங்க. ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். 1 hour இல்லைனா 1.5 hour ஆகும். போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாங்க. வெயில் மட்டும் கொஞ்சம் நல்லா அடிக்குது. கம்மியாக அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சந்திரா நகர். பாலக்காடு சிட்டி இப்படி போகணுங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம் திருச்சூருக்கு. நம்மளோட ஃபேவரட் பிளேஸ். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்க. இருங்க, இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கிட்ட போய் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். சவுத் இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு டனல் இதுதாங்க. யாரோ பாய்ஸ் நின்றுருக்காங்க. நம்ம போவோமா? அவங்க ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி என்னென்னு எடுக்கலான்னு பார்த்தேன். அப்பா, முதுகு வேறு வலிக்குதுங்க. எனக்கு வாய் வேறு வலிக்குதுங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. இருங்க, போய் நம்ம முன்னாடி என்ன எடுப்போம். டன் 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 டன். Let's step on to Kudiran Tunnel.
ஓகே, உள்ளே போகலாங்க. ஐயோ, சவுண்டு நிறையா வந்துருச்சு. வாவ், செம்மையாக இருக்குங்க. நான் இது வரைக்கும் இதோட ஒரு 4வது தடவை வரேன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எப்போ வந்தாலும் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்பா, இன்னும் கொஞ்சம் நிறையா தூரம் போட்டு நல்லாயிருக்கும். இது வந்து அரௌண்ட் 1 கிலோமீட்டர்னு நினைக்கிறேங்க. 1 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். அவ்வளோ அது கூட இருக்காது என்னன்னு தெரில. 1 or 2 தெரில. சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே லைட்டு அப்படியே வந்து ஃபாரினில் போகிற மாதிரி இருக்குது. நல்லா பலன்னு. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. நைஸ் ஃபீல். அவ்வளோதான், டனல் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு திருச்சூர். இன்னும் ஒரு எனக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்ப்போம் கரெக்டாக. தெரியல, இங்கே எக்ஸாக்டாக தெரியல. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மேபி இருக்கலாம். நம்ம திருச்சூர் போயிட்டு அங்கேருந்து எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அந்த டக்குன்னு சவுண்டு வந்து இந்த மைக்லேயும் தான் வருது. ஆக்சுவலாக அது மைக்கோட பிரச்சனை இல்லை போல், காற்று அடிக்கிற பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அது தெரியாமல் புது மைக் வேறு நான் வாங்கிட்டேன். லூஸே தான் நான், கருமம். சரி வாங்க. ஆனால் எப்படியோ நம்மக்கிட்ட 2 மைக்குமே நம்ம பேக்கில் இருக்குது. இப்போ இந்த புது மைக்கை கழட்டி பேக்கில் வச்சுட்டு பழசு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் வேறு இடத்துல போய் இங்கே நின்றுட்டு. இப்போ தான் அப்புறம் ஹெல்மெட் கார்னரில் இப்போ அந்த மைக் வந்து வச்சுருக்கேன். எங்கேயுமே வந்து காற்று அடிக்காத மாதிரி. பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நீ தாண்டா டிரைவரு, உன்னை வச்சு தாண்டா ஓட்டணும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொச்சின் ஹைவேஸ்லேருந்து திருச்சூர் போகிற ரோட்டுக்கு உள்ளே நுழைஞ்சாச்சு. அது உள்ளே நுழைஞ்சு அந்த டவுனுக்கு போகிற ரோட்டில் தான் நம்ம நேராக போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு இப்போது எங்கே போகிறதுன்னு தெரில. அங்கே ஊர் கொஞ்சம் வெறிச்சோடி காணப்படுது. இதுதான் ஆக்சுவலாக பார்த்தா மெயின் டவுனு திருச்சூர். சண்டே எல்லாம் வெளியே போயிட்டாங்களா? ஓ, இந்த ஊரில் போலீஸ் 112 நம்பரா? நம்ம ஊரில் போலீஸ்னால் 100ங்க, இங்கே வந்து 112. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நம்பர் வரும் போல். அட, எனக்கு இப்போ தான் தெரியுது அதெல்லாம். பஸ்காரரே, எங்கே வரீங்கோ? திருச்சூருக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே ஏதோ ஒரு ஃபோர்ட் இருக்குது. ஃபோர்ட் உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரி தெரிலையே. சும்மா வெளியே மட்டும் ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க. அதில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு பார்க்குக்கு இந்த ஊரில் இவ்வளோ கூட்டம் வருது. ஏஆர்எம்னு சொல்லிட்டு ஒரு படம் ஓடுதுங்க. நல்லா ஃபேமஸான படம் போல். எல்லா இடத்தையும் கட் அவுட்டாக இருக்குது. இதுதான் வந்து திருச்சூரோட மெயின் சிட்டி. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ சரியான ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு காலை 10 தானே ஆகுது. அதனால எது கூட்டம் இல்லாமல் இருக்கணும் தெரில. இப்போ போயிட்டு நம்ம லெஃப்டில் போகணுங்க. கோழிக்கோடு போகிற ரோடு போல். அது கோழிக்கோடுன்னு போட்டிருக்கு. வெளியே விட்டால் நானும் போவேன். ஓ, பில்டிங்லாம் நல்லா பளபளன்னு இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது திருச்சூர் வந்தாச்சு. திருச்சூர் தாண்டி இப்போ ஸ்னேகதீரம் பீச் கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக இந்த பீச் கிட்ட தான் இந்த மெரைன் கிங்டம் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அது போய் பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். போய் பார்ப்பாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஸ்னேகதீரம் பீச்சுக்கு போனேன். சரியான வெயிலுங்க. இன்றைக்கி தேதி என்ன? ஐயோ, நீ தேதி வர தெரியலையே. 22 சம்திங் நினைக்கிறேன். பயங்கர ஹீட்டு. என்னால் ஒரு வண்டியை போய் எங்கேயா நான் மரத்துக்கு நின்னேன்னா செத்துருவேன். அந்த மாதிரி இருக்குது ஹீட்டு. இந்த மரைன் கிங்டம் மாதிரி ஏசி போட்டிருப்பான்னு எனக்கு தெரில. போய் பார்க்கலாங்க ஒரு தடவை தானே. ஆனால் என்ட்ரி ஃபீஸ் 400 நினைக்கிறேன். போன ஒருத்தர் என்னென்னு போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இந்த டைமில் சாயந்தரம் நேரம்னா கூட இப்போ நம்ம கையாக்கிங்கெலாம் நம்ம போன இல்லைங்க. போன தடவை இதே மாதிரி தான் மதியானம் போய் நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த தடவை கொஞ்சம் சாயந்தரம் மாதிரி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெரைன் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. பார்க்கிங்னா எங்கே இருக்குதுன்னு தெரியல. என்ட்ரன்ஸ் உள்ளே போகணுமா? ஐயோ, அந்த கடைசியில் இருந்தாங்க வந்தோம். திரும்ப அங்கேயோ போக சொல்கிறாங்களே. பயங்கர பெருசாக இருக்குங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில. நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது வெளியவே. வாவ், என்ன ட்ரெயின்லாம் வருது வெளியே. ஏய், பார்க்கிங்க்கு எப்படி போகணுன்னு தெரியலையே. மரைன் வேர்ல்டு எக்ஸ்பிரஸா? நாங்கள் மணலில் போட்டாங்க. வண்டி மாட்டிக்குமோ? எங்கே போகிறது தெரியலையே. ஐயோ, அவனும் சொன்னான் உள்ளே போக சொல்லி. என்னங்க அது? உள்ளெல்லாம் வண்டி போகுதா? அடே, உள்ளே போய் என் வண்டி மாட்டா போகுதுடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? உள்ளே போக சொல்லிட்டானுங்களே. இங்கே என்ன இருக்குது? நம்மள இங்கே போக சொல்லிருப்பானுங்க. போச்சு, நீ ஃபன் ஆக போகுது. மணலில் நம்ம வண்டி மட்டும் மாட்டிட்டு சுத்த போகுது. அம்மாடி, பார்க்கிங் தானடா தேடி வந்தோம். நம்மளேண்டா சாப்பிட்ற இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருக்கானுங்க. அடே பையா, 100 ரூபா. இப்படி ஸ்கேட்டிங் பண்ணிட்டே போயிட்டுருக்குங்க மணலில். அம்மாடி, ஒரு வழியாக வந்தாச்சு. சரி இருங்க, நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம்.